திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் 200 ஏக்கர் பரப்பளவில் நாளை திமுக மாநில மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ள நிலையில் மாநாடு ஏற்பாடுகளுக்கான இறுதிக்கட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தீனதயாளன். தீனதயாளன், வணக்கம். ஏறத்தாழ 10 லட்சம் பேர் கலந்து கொள்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? கள தகவல்களை வழங்கலாம். வணக்கம் மாமு. திருச்சி சிறுகனூர் பகுதியில் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில் நாளை மாநாடானது நடைபெறுகிறது. இந்த மாநாட்டினுடைய ஏற்பாடுகள் மிக துரிதமாக நடைபெற்று வருது. இன்னும் ஒரு 12 மணி நேரத்திற்கு பிறகு மாநாடானது துவங்கப்படும். அந்த துவங்கத்திற்கு முன்பே இறுதிக்கட்ட பணிகளானது ஸ்டேஜ் அமைப்பது போன்ற பணிகள் மிக துரிதமாக நடைபெற்று வருது. இந்த பணிகளை திருச்சியில் உள்ள அமைச்சர் கே நேரு அவ்வப்போது மாநாட்டின் திடலை பார்வையிட்டு அந்த மாநாட்டிற்குடைய பணிகளை மிக துரிதமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த மாநாட்டிற்கு பார்த்தீங்கன்னா சுமார் 10 லட்சம் பேர் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல 2500 பஸ் மற்றும் கார்கள் மற்றும் வேன்கள் எல்லாம் வரவேற்கும் என தலைமை அறிவித்த நிலையில தற்போது இந்த மாநாட்டு பணிகளுக்காக மிக துரிதமாக நடைபெற்று வருது. இந்த மாநாட்டில் 3 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது மாநாட்டின் இருபுறமும் 2 லட்சம் பேர், அதாவது ஒரு பகுதியில் 2 லட்சம் பேர் மற்றும் 4 லட்சம் பேர் நின்று பார்க்கும் அளவிற்காவது இந்த மாநாடு ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டினுடைய முக்கியமானது இந்த ஸ்டேஜ் பணிகளானது. இந்த மாநாட்டில் அந்த ஸ்டேஜ் பணி 3 ஸ்டேஜ்கள் அமைக்கப்பட்டு அதில் ஒரு ஸ்டேஜில் இனிசி நிகழ்ச்சிகள் நாளை நடைபெறும். அதனைத் தொடர்ந்துதான் நாளை மாலை 3 மணி அளவில் முதல்வர் மாநாட்டு திடலுக்கு கழக கொடி மூவர்ண கொடிகளை ஏற்றிவிட்டு அங்கிருந்து நேராக மாநாட்டு மேடைக்கு செல்கிறார். அங்கு பாத்தீங்கன்னா அவர் வரும்பொழுது வரவேற்கும் விதமாக முக்கியமான அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வரவேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டினுடைய முகப்பு பகுதியில் முதல்வருடைய புகைப்படமும் மற்றும் துணை முதல்வரினுடைய புகைப்படமும் அந்த மாநாட்டின் முகப்பு பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த மாநாட்டின் மற்றொரு தலைவர்களான முன்னாள் முதல்வர் கலைஞர் மற்றும் தந்தை பெரியாரினுடைய புகைப்படமும் இந்த மாநாட்டில் இடம்பெற்றுள்ளது. நன்றி தீனதயாளன்.